ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நியோ கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ எனக்கு நியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்பிஎம் பேங்கோட கார்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசிபி பேங்கோட புது கார்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 நாளே கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நியோ கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெல்கம் கிட் மாதிரி வரும். அந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சூட் கேஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு ப்ராடக்ட் ஒன்று கொடுப்பாங்க. என்சிபி வைஃபை டேப் அது எதுவுமே ஒர்க் ஆகாது. இது வந்து அது ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக என்எஃப்சி ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் தருவாங்க. இந்த லேப்டாப் ஃபோனில் ஓட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸு. அப்புறம் வந்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த டிசிபி கார்டில் இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு கார்டு வரல அந்த மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு பாருங்கள். இது வந்து கீழே வந்து டிசிபி பேங்க்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஆனால் நான் பழைய கார்டு வச்சுருக்கேன்ல, அந்த எஸ்பிஎம் கார்டுக்கும் இதுக்கும் வந்து ஒரு இமேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது. தெரியுது? அந்த 2 கார்டும் நான் பக்கம் பக்கம் வைக்கிறேன் பாருங்கள். மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எஸ்பிஎம் பேங்க் நான் முன்னாடி யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா டிசிபி. ஸோ 2க்கும் வேறு வேறு இமேஜ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு போட் மாதிரி போட்டிருக்கு, இதில் வந்து ஒரு ஃப்ளைட் மாதிரி இமேஜ் போட்டிருக்கு. ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா விசா கார்டு தான். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து நம்ம இதை அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இது வந்து ஒரு மொபைல் ஆப்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நியோவோடது வாங்க பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் போயிட்டு நியோ குளோபல்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்து அது ஃபோன் நம்பர் கேட்கும், அதை வச்சு சைன் அப் பண்ணிடுங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்பிஎம் பேங்க் அந்த டிசிபி பேங்கோட கார்டு காட்டும். இப்போ நம்ம டிசிபி பேங்க் அப்ளை பண்ணுறதுனால அது செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கார்டில் இருக்க அட்வான்டேஜஸ்லாம் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் வந்து 0 forex சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து 3 to 5 days டெலிவரின்னு போட்டிருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 daysலேயே வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கார்டு அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணுற மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டர்லி பேசிஸ் வந்து உங்களுக்கு இந்த ஹோல்ட் பண்ணுற மணிக்கு 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இந்த எஸ்பிஎம் கார்டு, டிசிபி கார்டு இதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக மேக் பண்ணியிருக்கேன். வேணால் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே வந்து கெட் கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜுக்கு கூட்டிகிட்டு போவோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதை அக்ரி பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நம்மளோட ஆதார் கார்டு தான் கேட்கும். நம்மளோட ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பர் லிங்க்கான அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த நம்பருக்கு வர அந்த ஓடிபியும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் டீட்டெயில் வந்து அதுவே ஃபெச் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். நம்மளோட நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நம்ம ஆதாரில் அப்டேட் ஆகிருக்க அட்ரஸ் எல்லாம் காட்டும். அதெல்லாம் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில் கேட்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஆப்பில் சைன் அப் ஆகும்போதே அது பேன் கார்டு கேட்டிருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் ஃபெச் பண்ணி அதை எடுத்துரும். அதே மாதிரி நம்ம நேமும் காட்டும். நீங்கள் இதில் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்னியூ பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆதார்லேயும் பேன் கார்ட்லேயும் நேம் வந்து சேமாக இருக்க மாதிரி பாருங்கள். அப்போ வந்து இந்த இகேவைசி வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்து வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில் கேட்டிருக்கோம். நம்ம மேரேஜ் டீட்டெயிலு, மேரீடு அன்மேரீடான, அப்புறம் வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில் நம்ம அப்பாவோட பேர், அம்மாவோட பேர், அப்புறம் ஆனுவல் இன்கம் வந்து நமக்கு எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறது காட்டும். ஸோ அது வந்து அந்த ட்ராப் டவுனில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த மணி வந்து நீங்கள் அப்ராடுக்கு சென்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அதே மாதிரி அப்ராட்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். நம்ம வந்து இது ரெண்டுமே பண்ண போகிறதில்ல. நான் பர்சனலாக பண்ணுறதில்ல. ஏன்னா நான் வந்து அங்கே போயிட்டு நம்ம கார்டு தான் ஸ்வைப் பண்ண போகிறோம். ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதில்ல. அதனால் நோ கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து மந்த்லி நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கேன். நான் வந்து அந்த 20 to 15 இருக்குது, அது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி கூட அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவோம். நம்ம ஆதாரில் இருக்க அட்ரஸுக்கு தான் வந்து அந்த கார்டு வந்து டெலிவர் ஆகும். ஸோ அதுதான் அக்கௌண்ட்டில் அட்ரஸாகவும் அப்டேட் ஆகும். ஸோ அதனால் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட நாமினி ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து உங்கள் அப்பா, அம்மா இல்லை ஒய்ஃப்னா ஸ்பௌஸ்ன்னு கொடுத்து அவங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நாமினியாக ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து இகேவைசி ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா எனபிள் பண்ணி தான் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேருந்து அப்படியே க்ரோம் ப்ரௌசருக்கு போயிடும். அங்கேருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த க்ரோம் ப்ரௌசருக்கு வந்து கேமரா, மைக்ரோஃபோன் வந்து ஆக்சஸில் கொடுக்காட்டி நீங்கள் செட்டிங்ஸில் போய் அதை எனபிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கால் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிசிபி பேங்க்லேருந்து ஒரு எம்ப்ளாயி தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணிங்கன்னா பேங்க் வந்து இருக்கிற ஒர்க்கிங் டைமாக நீங்கள் இது பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாட்டர்டே பண்ணாதீங்க.
அதே மாதிரி வீக் டேஸில் வந்து காலையில் 9 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா அவங்க அவைலபிளாக இருப்பாங்க. இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் அவங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து என்னோடய கொஞ்சம் செக்யூரிட்டி கொஷின்லாம் கேட்டாங்க. என் பேர், என்னோடய டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது நானான்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் வந்து என்னோடய ஒரிஜினல் பேன் கார்டை வந்து காட்ட சொன்னாங்க, டிஸ்பிளேயில் காமிக்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை என் கையிலையும் வச்சு ஒரு வாட்டி காட்ட சொன்னாங்க, அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கேஒய்சி வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த மெசேஜ் வந்துச்சு. அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அக்கௌண்ட்டு நம்பரு, அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய டெபிட் கார்டும் விர்ச்சுவலாக வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. விர்ச்சுவல் கார்டு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த கார்டை வந்து டிஸ்பேட்ச் பண்ணி அடுத்து 3 to 5 நாளில் வந்து கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வெயிட் பண்ணி பார்த்ததில் ஒரு 3 நாள்லேயே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ டாட் கொரியரில் தான் அனுப்புனாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அனுப்பிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கார்டை வந்து நான் இதுக்கு அடுத்து வந்து வேறு கண்ட்ரியில் இங்கே டொமஸ்டிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக் வந்து நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.